இந்த பிஞ்சை பார்த்திங்கன்னா தெரியும், சரியான மகரந்த சேர்க்கை நடக்காதனால அதோட முட்கள் எல்லாம் வந்து விரியாமல் தெளிவில்லாமல் இருக்குது. அதுவே இந்த பிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கை நல்லா நடந்திருக்கிறதுனால பிஞ்சு வந்து நல்லா தெளிவாகவும் இருக்குது, நல்லா முட்கள் எல்லாமே விரிஞ்சிருக்கு. பிஞ்சு நம்ம கழித்து விடும் போது இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற பிஞ்சை விட்டுட்டு தெளிவில்லாத பிஞ்சை வந்து நம்ம கழித்து விட்டுறணும். இப்படி கழிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அதிக எடை கொண்ட ஒரு தெளிவான உருவமாக நமக்கு கிடைக்கும். ஆரம்ப நிலையிலே வந்து பிஞ்சு வரும்போதே நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஞ்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்து ஒரு மாவு தூண மாதிரி இருக்கும். அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அதோட அந்த பிஞ்சை பார்த்திங்கன்னா நல்லா முள்ளும் வந்து தெளிவாக விரிஞ்சிருக்கும். இன்னொரு பிஞ்சு பார்த்திங்கன்னா மழை இருக்கும். அது வந்து ஆண் பூ. அது வந்து கொஞ்ச நாள்லேயே காஞ்சி கொட்டிடும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அந்த முள் விரிஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா பெண் பூ. அது வந்து பார்த்திங்கன்னா காயாக மாறும். ஆனால் அந்த காய் வந்து சரியான ஒரு மகரந்த சேர்க்கை ஏற்பட்டிருக்கா அப்படின்றது தெரியணும்னா அது மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படிஞ்சிருந்தனாலே வந்து நல்ல காயாக வரும்ன்றது ஒரு கணிப்பு.